அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இது தடம் யூடியூப் சேனல். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதிப்பவன் மாமனிதன். டெக்னாலஜி பயங்கரமா டெவலப் ஆயிருக்கிற இந்த காலத்துல கூட பேய் பிசாசுகள் இருக்கு, சில இடங்கள்ல பேய் பிசாசு நடமாட்டம் இருக்கு அப்படின்னு நம்பக்கூடிய சில இடங்கள் இன்னைக்கும் இந்த உலகத்துல இருந்துட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு இடத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். அது எந்த இடம், எங்கே இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம். ராஜஸ்தான்ல அல்வார் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிறது தான் பன்கர் அப்படிங்கிற ஒரு பழமையான கோட்டை. இந்த கோட்டையில பல அமானுஷ்யமான சம்பவங்கள் நடக்குது, பல வினோதமான சத்தங்கள் கேட்குது. ஏன் சில சமயங்கள்ல கருப்பா ஒரு உருவத்தை பார்த்ததா கூட அங்க இருக்கிற பகுதி மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பல வருஷங்களா இந்த கோட்டையில பேய் நடமாட்டம் இருந்துகிட்டே இருக்கு, அந்த கோட்டையில பேய் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பகுதி மக்கள் சொல்லிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. புள்ளியியல் துறையுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த கோட்டை ஒரு சுற்றுலாத்தலமாக இருந்தாலும் 6 மணி வரைக்கும் தான் அது சுற்றுலாத்தலம். 6 மணிக்கு மேல, அதாவது சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் இந்த கோட்டையில யாருக்கும் அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த கோட்டை அடைக்கப்படுது. இதுக்கு காரணம் இந்த பகுதி மக்கள் சொல்ற மாதிரி இங்க பல அமானுஷ்யமான சம்பவங்கள் நடக்குது, இங்க பேய் நடமாட்டம் இருக்குது அப்படின்னு இந்த பகுதி மக்களுடைய நம்பிக்கை தான் இதுக்கு முக்கிய காரணம். இந்த நம்பிக்கை உண்மை அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சில சம்பவங்களும் நடந்ததாகவே சொல்லப்படுது. அதனாலதான் 6 மணிக்கு மேல இந்த கோட்டை அடைக்கப்பட்டிருக்கு. இப்படி 6 மணிக்கு மேல யாரும் அந்த கோட்டையில இருக்க கூடாது, யாருக்கும் அனுமதி கிடையாது அப்படிங்கிற விதியை மீறி ஒரு முறை ஒரு 3 நண்பர்கள், 3 இளைஞர்கள் அந்த கோட்டையில இரவு தங்கி இருக்காங்க. அப்படி தங்கி இருக்கும் போது 3 நண்பர்கள் ஒருத்தர் என்னமோ அந்த பக்கம் போகும்போது கோட்டைக்குள்ள இருந்த ஒரு ஆழமான கிணத்துல விழுந்துட்டாரு. மற்ற 2 நண்பர்களும் அவரை அந்த கிணத்துல இருந்து காப்பாத்தி அவரை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போறதுக்காக ஆம்புலன்ஸ்ல போயிட்டு இருக்கும்போது அந்த ஆம்புலன்ஸ் ஆக்சிடென்ட் ஆகி அந்த 3 நண்பர்களுமே இறந்து போயிட்டாங்க. இந்த கோட்டைக்குள்ள போனதுனாலதான் இந்த ஆவி அந்த நண்பர்களை கொண்டு சேர்ந்த அமானுஷ்யமான அந்த கோட்டையில இருக்கக்கூடிய அமானுஷ்யமான சக்தி தான் இந்த 3 நண்பர்களையும் கொன்னுடுச்சு. அதனாலதான் இந்த கோட்டைக்குள்ள யாரும் போக வேண்டாம்னு சொல்றோம் அப்படின்னு இந்த கோட்டைக்குள்ள போக வேண்டாம்னு சொல்றதுக்கு இந்த சம்பவம் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. இது மட்டும் இல்லாம இன்னும் 2 பேர் இந்த கோட்டைக்கு நைட்ல தங்குறதா சொல்லிட்டு போன 2 இளைஞர்கள் திரும்பி வரவே இல்லை. அது மட்டும் இல்லாம ஒரு சமயம் அந்த கோட்டையினுடைய செக்யூரிட்டி கார்டுக்கு லஞ்சம் கொடுத்துட்டு விதிகளை மீறி இரவு நேரத்துல அந்த கோட்டைக்குள்ள போய் பார்த்தவங்க ஒரு அறைக்குள்ள ஒரு சின்ன பையன் இருக்கிறத பார்த்திருக்காங்க. ஆனா இதுல வேடிக்கை என்ன அப்படின்னா, அந்த அறைக்கு இவங்க வந்ததை தவிர வேற எந்த விதமான ஒரு ஜன்னலோ கதவோ கிடையாது அந்த பையன் வர்றதுக்கு. அப்படி இருக்கும்போது எங்க இருந்து அந்த பையன் வந்தான் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு புரியாத விஷயமா இருக்கு. இப்படி இந்த கோட்டையை சுத்தி பல விஷயங்கள், பல அமானுஷ்யமான சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கிறதா சொல்லப்படுது. இப்படி அமானுஷ்யமான சம்பவங்கள் நடக்குது அப்படின்னு சொன்னால அதுக்கு பின்னாடி காரணமாக சில கதைகள் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி இந்த பன்கர் கோட்டையில நடக்கிற சம்பவங்களுக்கு காரணமாகவும் 2 கதைகள் சொல்லப்படுது. அதுல முதல் கதை என்ன அப்படின்னா, இந்த மலைப்பகுதியில, இந்த கோட்டை இருக்கக்கூடிய மலைப்பகுதியில பாலாநாத் அப்படிங்கிற ஒரு சாது வாழ்ந்துகிட்டு இருந்ததாகவும், அந்த சாது இதே மலைப்பகுதியில தான் தியானம் பண்றதாகவும் ஒரு வீடும் இங்கதான் இருந்திருக்கு. அப்படி அந்த சாது இருக்க மலைப்பகுதியில அந்த பகுதியை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த ராஜா பகவந்த் தாஸ் அப்படிங்கிறவர் இந்த மலைப்பகுதியில தன்னுடைய மகனுக்காக ஒரு கோட்டை கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. இந்த பகுதியில வாழ்ந்துகிட்டு இருந்த இந்த குரு கிட்ட அந்த கோட்டை கட்டுறதுக்காக அவர்கிட்ட சம்மதம் கேட்கிறாரு இந்த ராஜா பகவந்த் தாஸ். அப்போ இந்த குரு என்ன சொன்னாருன்னா, நீங்க தாராளமா இங்க கோட்டை கட்டுங்க, ஆனா ஒரு கண்டிஷன், நீங்க கட்டுற கோட்டையுடைய நிழல் என்னுடைய வீட்டு மேல விழுகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மீறி அந்த மாதிரி ஒரு நிழல் விழுந்தா கண்டிப்பாக இந்த கோட்டையும் அழிந்து போகும், இந்த ராஜ்யமும் மிகப்பெரிய ஆபத்துக்குள்ளாகும் அப்படின்னு சொல்லி இந்த பாலாநாத் அப்படிங்கிற சாது சொன்னதாகவும் சொல்லப்படுது. அவருடைய அந்த சாது பாலாநாத் சொன்னதை ஏத்துக்கிட்டு அவர் சொன்ன மாதிரியே நிழல் விழுகாத அளவுக்கு இந்த கோட்டையை கட்டியிருக்காரு ராஜா பகவந்த் தாஸ். இப்படி இந்த பாலாநாத் சொன்ன மாதிரி ராஜா பகவந்த் தாஸ் இந்த கோட்டையை நிழல் விழுகாம கட்டினாலும் அவருக்கு அப்புறம் அவருடைய வாரிசாக வந்த மாதவ் சிங் இந்த கோட்டையில சில மாற்றங்களை செஞ்சு அதுல அப்படி இந்த கட்டுமானங்களை செய்யும் போது அந்த கோட்டையுடைய நிழல் வந்து இந்த சாது பாலாநாத்துடைய வீட்டு மேல விழுந்துச்சு. விழுந்த உடனே அந்த சாது சொன்ன மாதிரியே இந்த கோட்டையும் இந்த கொஞ்ச நாள்ல இந்த கோட்டையும் அழிஞ்சு போய் இந்த ராஜ்யமும் மிகப்பெரிய ஒரு ஆபத்துக்குள்ளாச்சு. இந்த சாது சொன்னது மீறி இவங்க அப்படி செஞ்சதுனாலதான், இந்த மாதவ் சிங் செஞ்சதுனாலதான் இந்த
பகுதி வந்து சபிக்கப்பட்டு இன்னைக்கு அமானுஷ்யமான சம்பவங்கள் நடக்கிறதாக இந்த ஊர் பகுதியுடைய மக்களால சொல்லப்படுற ஒரு கதை தான் இந்த பன்கர் கோட்டையில நடக்கக்கூடிய அமானுஷ்யமான சம்பவங்களுக்கு காரணமாக சொல்லப்படக்கூடிய இன்னொரு கதை அப்படின்னா அது ராணி ரத்னாவதியோட கதை. இந்த இளவரசி ரத்னாவதி அப்படிங்கிறவங்க ரொம்ப அழகா இருந்ததாகவும் அந்த ரத்னாவதியை திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக அக்கம் பக்கத்துல இருக்கிற பல சமஸ்தானங்கள் மற்றும் ராஜவம்சத்திலிருந்து பல பேரும் போட்டி போட்டுக்கிட்டு இருந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த ரத்னாவதியை எப்படியாவது அடையணும்னு ஆசைப்பட்ட ஒருத்தர் தான் அந்த பகுதியில தாந்திரிகம் அப்படிங்கிற மந்திரங்களை பயிற்சி பண்ணிக்கிட்டு இருந்த சிங்கியா அப்படிங்கிற மந்திரவாதி. இந்த ரத்னாவதியை எப்படியாவது அடையணும் அப்படின்னு நினைச்ச இந்த மந்திரவாதி அந்த ராணியுடைய வேலைக்காரையை ஏமாத்தி அந்த ராணிக்கு ஒரு மந்திரிச்ச எண்ணெயை கொடுத்து அனுப்புறான். அந்த மந்திரிச்ச எண்ணெய் மூலமா இந்த ராணியை எப்படியாவது வசியப்படுத்தி அடைஞ்சிடலாம் அப்படின்னு திட்டம் போட்டு இந்த மந்திரிச்ச எண்ணெயை அந்த ராணிக்கு கொடுத்து அனுப்புறான் இந்த சிங்கியா அப்படிங்கிற மந்திரவாதி. ஆனா இது எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட அந்த ராணி அந்த மந்திரிச்ச எண்ணெயை ஒரு பாறை மேல வீசி எரிஞ்சிடறாங்க. ஆனா அந்த வீசி எறியப்பட்ட அந்த மந்திரிச்ச எண்ணெய் வீசி எறியப்பட்ட அந்த பாறை உருண்டு போய் இந்த மந்திரவாதிய நசுக்கிடுச்சு. நசுக்குனதுல அந்த மந்திரவாதி இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இறக்கும் போது அந்த மந்திரவாதி கொடுத்த ஒரு சாபம் கொடுக்குறான். அந்த சாபத்தினுடைய விளைவாகத்தான் ஒரு வருஷத்திலேயே அந்த அஜப்கர் பகுதியில நடந்த ஒரு போர்ல இந்த ராணி ரத்னாவதியும் இறந்து போறாங்க. இந்த ஊரும் இப்படி ஆயிருது. இந்த சாபத்தினாலதான் இங்க வந்து இந்த மாதிரியான பேய்கள் நடமாட்டம் இருக்கு அப்படிங்கிறதும் இந்த ஊர் பகுதி மக்கள் சொல்லக்கூடிய ஒரு கதையா இருக்கு. இந்த கோட்டைக்குள்ள 6 மணிக்கு மேல அனுமதி இல்லை அப்படிங்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா இந்த கோட்டைக்கு ரொம்ப பக்கத்துலதான் சரிக்ஸா அப்படிங்கிற புலிகள் சரணாலயம் இருக்கு. இந்த சரணாலயத்திலிருந்து பல வனவிலங்குகள் காட்டு விலங்குகள் இந்த கோட்டை இருக்கக்கூடிய மலைப்பகுதிக்கு இரவு நேரங்கள்ல வந்துட்டு போற ஒரு வழி இருக்குங்கிறதுனாலதான் இரவு நேரங்கள்ல 6 மணிக்கு மேல இந்த கோட்டைகள்ல யாருக்கும் அனுமதி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோட்டை இருக்கிற பகுதியில பல ஆண்டுகளாக பல வருஷங்களாக மக்கள் யாருமே குடியிருக்கல. அதுக்கு காரணம் இந்த கோட்டை மேல இருக்கிற சாபம் தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அது உண்மை இல்லை. உண்மையிலேயே 1783 அஜப்கர்க் அப்படிங்கிற ஊர்ல வந்த ஒரு கடுமையான வறட்சி, இந்த பஞ்சம் தான் காரணம். இந்த பஞ்சத்தினால இந்த ஊர் மக்கள் எல்லாம் அந்த ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டு அப்படி காலி பண்ணிட்டு போன யாரும் திரும்ப இந்த ஊருக்கு வரல. அந்த பஞ்சம் தான் இந்த ஊரை காலி பண்ணிட்டு போறதுக்கு காரணமே தவிர எந்த விதமான சாபமும் காரணம் இல்லை அப்படிங்கிறதும் இந்த ஊர் பகுதியில சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம 1631 கட்டப்பட்ட இந்த கோட்டைக்கு இன்னைக்கும் பலரும் போய் பார்த்துட்டு பல ஆய்வுகள்லாம் செஞ்சு பேய் பிசாசு இல்லை அப்படிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பல விஷயங்கள் நடக்குது, இதுக்கெல்லாம் அமானுஷ்யமான சக்திகள் தான் காரணம் அப்படின்னு சொல்றவங்களும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. இப்படி சொல்றதுக்கு ஒரு கூட்டம் இருந்துச்சுன்னா அப்படி சொல்றதுக்கு ஒரு கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். என்னதான் மனிதன் வந்து தன்னுடைய அறிவை உபயோகிச்சு பல விஷயங்களை தேடி தெரிஞ்சுக்கிட்டாலும் இன்னொரு பக்கம் தன்னுடைய நம்பிக்கைகளையும் நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த இரண்டுமே இருக்கிறது தான் இந்த ஒரு பேலன்ஸ்டான உலகம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற ஒரு சுவையான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தடம் பதிப்போம்.